காண தவறாதீர்கள், அனைவரும் வாருங்கள், காண தவறாதீர்கள். அண்ணன் மீசை மணி அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்தப் போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். ஏண்டா பழனிசாமி, நல்ல சாதி சாணத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. பழனிசாமி மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னா, சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்த உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது, இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிறேன்? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. என்ன நாதா நாதான்னு பெரிய மகாராணி நினைப்பா? என் கண்டிஷன் நீ மீற. என்ன நீ? நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 3 நாளா என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்கிறியா? என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் அணை போட முடியாது. இப்படி அணை போட்டா இருக்கிற அணையும் உடைஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன். பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன், தெரியுமா? அடி போடி புளியாங்கொட்டை. நீ என்ன கொப்பரே வந்தாலும் என்ன துரத்த முடியாது. பாக்குறியா? 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன். வாயா. டா கொஞ்சம் கவுண்டரா. அந்தால அடி கூப்பிடுற. இந்தால வேற யாரும் இல்ல. உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் ஊரை விட்டு ஓடல. அதுதான் இது, பாரு. அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். யாரன நம்பி வந்தான். அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது, என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறதுக்கு பேரு அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு உட்காரு. கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய. எத்தனை வருஷமாச்சு? ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. நீங்க புலம்பிட்டு இருந்தது நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு? இல்லீங்க, எனக்கு அந்த அருகதை இல்லீங்க. நீங்க அம்சவாடிய பார்க்க வந்தீங்க. ஆமா. நான் பழனிசாமிய பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க. அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, பொடியெல்லாம் கூட ஓட்டிட்டு இருக்கு. அது இல்ல, நான் புரியா பேசுறீங்க. இதுக்கு தான் தட்டு காசு போட சொன்னேன். கோயிலே பூசாரி அழுகிறாரு பாரு. ஐயோ ஐயோ, யாருக்காக சத்தியம் பண்ணீங்க? ஏன் ஏனா இந்த மாதிரி சத்தியம் பண்ண என்ன தெரியுமா? என்ன மீறி போன பிள்ளைங்க ஏதாச்சாங்க? கை கொடு. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊருக்கு ஒரு சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்கடா. இந்த ஊர் சாமியார் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தலீனா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிருக்கா. டேய், பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம்.
பண்ணுவோம். லாரிக்காரன் நம்மள இந்த முக்கில வந்து உட்கார சொல்லி இருக்கிறான். முக்கில் உட்கார்ற ஆளா நானு தலை எழுத்து நம்மளுக்கு. வர்றேன் ஐயா, ஆள் என்ன சாகலையா மாட்டா. 100 ரூபாய் கொடுத்து தரக்குறாங்க. சத்த பிறகு 200 ரூபாய் தர்றாங்க. 200 ரூபாய் கொடுத்தத தப்புட்டு எடுப்பட்டேன். எப்பா எந்த ஊர் நீங்க எல்லாம்? பட்டுக்க போலையுங்க. படுகுவாளையமா? ஆமாங்க. ஒன்னா நடி அடிக்க தெரியுமா? தர்றேங்க. எங்க அடிங்க பாக்கலாம். அடிங்க. அவன் சொன்னதுக்காக நிறுத்திட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டமே நிக்க போகுது. இனி நீ உயிரோட இருக்க போறது கவுண்டிங் செகண்ட்ஸ். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். எப்படி சொல்ற? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியார் ராஜா? உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயிலிருந்தும் மூக்கில் இருந்து ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது இது? எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. நீ யமலோகத்துக்கு கோயிங். ஐ ஆம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங். பால்ல கலந்தாச்சா? கொடுத்தாச்சு. கோ. மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க. ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு நீங்க? உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புடவையை பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அச்சோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறா. அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? என்னாச்சு? ரூட்ட சொல்லாமலுதான் எப்படி? என்ன தாத்தா? குடும்பத்தை பத்தி கேட்டீங்க, அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பழசெல்லாம் ஏமா கேட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ சரி சரி, தாத்தாட்டு இருந்தா சாகிறதா, அதை நம்ம எடுத்து புதைக்கிறதா. சிங்கப்பூர்ல இருக்கிறது ஒரே ஒரு தாத்தா மேடம். எங்க அப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் 5 வயசுல அவர் தான் வளர்த்து ஆளாக்குனார். பிசினஸ், ஃபேக்டரி எனக்கு தூளாது பிரயோஜனம். அரே ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு வாசனை, குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா. அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு
இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ளை செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. कभी कभी मेरा दिल में गयाल என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். அப்பல என் வாழ்க்கை விலகி வச்சவனே அப்படி விலகி நில்லு. என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரிங்க முதல்ல. என்னது என்ன மாப்பிள 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாதமா நிக்கிறீங்க. நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன்? என்ன மாப்பிள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? कभी कभी मेरा दिल में कभी कभी मेरा दिल में ஏய் தாடி என்ன कभी என்ன கபி मेरा दिल வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சுலர் பொறாம விளக்கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாம? அட கோப்பா कभी कभी मेरा दिल में. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஏ வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க போப்புன்னு ஆறி போயிடும். அந்த மூலையில ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ என்ன கர்டன்ஸ் இது மேட்சே இல்லாம, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. பிளெயினா பிரவுன்ல மாத்திடுங்க. போடுங்க. ஓகே. ஐயோ என்ன கட்டில் இது? பயங்கர ஓல்ட் மாடல். இத மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பத்தாதா? கண்ட இடத்துல தூங்குறியா? என் அவஸ்தை உனக்கு தெரியுதா ஐயா? என்னது போட்டோஸ்? இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல இது வேற சொந்தம். கொடுங்க பாக்கலாம். இல்ல இல்ல இது வேற ஜாதி. சேட்டை விட்டு ஸ்டேட், ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட், ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட், ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட். டேய் நிறுத்துக்கடா. இது எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அம்மா தான் சார் எடுக்க சொன்னாங்க. அம்மா எடுக்க சொன்னாங்களா? இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. ஐயோ கொள்ளடிக்கிறாங்க, வீட்டை கொள்ளடிக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ சொன்ன கரியா சோர் சோர். ஐயோ வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் லாட்ல ஏத்திட்டு போறாங்களே. சோரி சோரி சொல்லாதீங்க. இன்னும் 1 hour கரெக்ட் பண்ணி கொடுக்குறியா? சோரி. ஐயோ குடும்பத்தோட வந்து கொள்ளடிக்கிறாங்க. பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அனுப்பலன்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது. சொன்ன ये आदमी बड़ा फ्रॉड. मेम साहब இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? போடா அம்மா. இவன் பக்கத்து வீட்டு குறுக்கமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு 2 பேருமே லூசுக்குமா. மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க, கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.
பாத்திக்கார 50 லட்சம் ரூபாய்க்கு ரொம்ப யோசிச்சேன். நான் போயிட்டு அடுத்த வாரம் வாடான்ட்டேன். 45 lakhs கூட முடிச்சிருங்க மாமா. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா? நம்மளுக்கு பையர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும், கஸ்டமர்ஸையும் ஹாப்பி பண்ணி ஆகணும். பிசினஸ் ரெண்டு தனியா பேசுறீங்களா? சாரி மாப்ள. தனி காட்டுறோம் அந்த கான்ட்ராக்டர் கலிபோர்னியா ஃபைல். அத நான் அக்கல்ல வச்சுக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதோட ஒருத்தர் தெரியுமா உனக்கு? 1 கோடிங்க. யோ 20 தடவை சொல்லியா? 20 கோடி ரூபா. ஆளா ஐயா அதை விடுங்க மாமா. ஐயா இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா கொடுத்துக்கலாம்ல? இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குர்தாஸ் மேனன் பேசியிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெயிட்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ हाजी आई विल कम नेक्स्ट वीक तुम பதவி ஓகே ஐ வில் திங்க். என்ன அடுத்த வாரம் அவன் பதவியை போயிருந்து சொல்றான். இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது. பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டியை சொல்றது? எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு, அடிச்ச அடியில கிழிஞ்சு போச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல. ஊம படம் பார்த்த எவக்டா சாமி அங்க பாரு. 30,000 ரூபாய் வாங்கினதுக்கு அந்த நேபாள்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா. ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாதுன்னு வீட்டுக்கார சேர்த்து ஒரு அப்பு ரைட் அவுட். அட அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட். இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எனக்கு கண்ணே லேசா மங்கலாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல. குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாத வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ? மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இளவுதான். அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம பஸ்ஸ புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. என்னையா கவுண்டரே சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாடு இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் உண்ட. உன் காலம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய்யா பாலைய காணோம். இப்பதானடி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு, அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வாய சும்மா கிடக்கும் போது ஊர் வயிறுக்கெல்லாம் உரம் போட நினைக்காதையா. இன்னைக்கு இது வளர்த்தது, நாளைக்கு எவன் உதைக்க போறானோ இது. வா வா இது உதச்சு பார்த்தாரு வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஏய் நம்மூர் கட்டையில முந்தானி முடிச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது அதான் முன்னாடி நந்தி இருக்கார மறைச்சுக்கிடுவாரு. விடுறா தங்கச்சி. தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணே நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. ஊரா இது கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள் சரசு வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு பெரிய வேணுமா? சைக்கிளா கொடுங்க. ஆமா பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதல்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா?
கத்து குடு பீங்களாவா குடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அடிச்சது போல யாரு? ஆத்துக்காத்தால காரங்காத்தால விளக்க மாட்டாளே. வாயா. நதியை கடந்து எப்படிமா வர்றது? வாயா அண்ணா. கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்காய் எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். Excuse me, that is the temple. I'm in temple. Amman temple. சைக்கிளா மணிக்கு 60 பைசா. No man, that's the Amman temple. என்னடா அவ சொல்றா? பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மகனை உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன், டபுள் ஷிப்ல போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம். No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. Hello? I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா, நல்லாவே இருக்கு. செருப்பு பீஸ் மேன். ஹலோ, போய் பல்ல கட்டு. ஹலோ, போடா போய் சேவிங் பண்றா. வாங்க வாங்க ஐயா, வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. பாய். கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு, நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி தேடி விரைய கேட்ட மாதிரி. கவுண்டரு, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு? நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போதில்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திராவில இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுதை மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டரு, இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேட்கறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர், இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன். அப்ப இப்பவே ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பையில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க விளையாடுவோமா? இப்ப நீ அம்மா, நான் அப்பா. நீ அப்பா, நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ, நான் போறேன்டா. ஐயோ, நீ போகிற, எங்க அப்பா பார்த்தா கொண்டு வர. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. அடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு கையன் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பு போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாதப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன். நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம்டா போது, கூட கோபுரம்னு கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேட்க வந்துடுறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாளி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி நான் இல்ல மாமா, அவன் தான் மாமா கூட்டிட்டு வந்தான். என்ன அது?
இதுவா இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுறேன். 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 வயசு எடுத்த. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னைய கவத்துல. நெல்லு வெறிச்சா நெல்லு தாண்டி முளைக்கும். பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தரப்பாது சரியா? என்ன என்ன ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் கவுண்டரே வாங்க அழகு. இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்ட வாங்கணும் மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க, சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டரே, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு. நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுருக்கான். எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மறுபடியும் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்ப்பா. என்னய்யா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ யாராவது ஓடியாங்க. வாடி போடி. ஐயோ ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே. ஏமா ராத்திரி போயிட்டு இருக்குமா? அம்மா இல்லையா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா சரியா, எடுத்துட்டு வரேன். அம்மாடியோ அம்மா அம்மா. பாத்திரத்தை எடு. தாய பறக்கிற ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லி கூப்பிடுற? எப்படி அந்த விளக்க மாட்டேன்? அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். நீயா? என் ராசா. என்னையாது? ஏயா ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ள போலையோடுதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா வேலை கேட்டிருக்க மாட்டிய. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா வாயா. காலப்புடி. கதவுல மோதிராத. கவுண்டர் கவுண்டர், இந்த சத்தம் கேக்குது, ஆளை காணா. ஏய், நீயாடா? நான்டா. ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழைப்பழம் வேணும், காசு போடுறா. இந்தா. என்ன பழம் சிறுசா இருக்கு? உன் சைஸுக்கு இது போது, போடா. அழகு, வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ, அதான் போய் கவுண்டர். இதான வேணாங்கிறத உங்க மேல சத்தியம் சொல்றேன். அழகு, எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துல நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க. இது என்ன கையா கடப்பாறையா? கவுண்டர், இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்களே. உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உங்க அம்மா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசுவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்தவ நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர், உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே.
வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள் சரசு வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாய திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போலா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே? ஏண்டா சித்திரை மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ, வயசு ஏறாதோ? சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பிரசன்ட் கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்தா குடி. என்ன காசு இல்ல சரசு, கலரு காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போகுமா? போங்க வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போற. அண்ணே, அழகு பால் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கும் பாரு வேடிக்கை. அதெல்லாம் இன்னைக்கு ஏமாற மாட்டான். ஒரு முட்டாள் ஒரே நல்ல புத்திசாலி ஆட மாட்டான். மறந்து வீட்டு வந்துட்டேன். மணியா 8. பொறுக்கி பசங்களா, நேத்து மாதிரி பால நான் இப்படி ஊத்திடுவே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் உனக்கு வைக்க வேண்டிய பேரு எனக்கு வச்சுட்டாங்க. ஆளப்பாரு.